ராமதாஸ் அவர்களோடு நீங்கள் நெருங்கி பழகிறீங்க. ராமதாஸை பற்றி எங்கள் பார்வையாளருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அண்ணா அறிவாலயம் திறக்கிறாங்க. திமுக கார முறை சென்னை வந்துட்டான். திருப்பி திமுக கார முறை வீட்டுக்கு போய் சேர முடியல. வழியில் இருக்கிற மரங்கள் பூரா வெட்டப்பட்டு சாய்க்கப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் நீங்கள் எப்போ பஸ் ஓடணும் எப்போ பஸ் ஓடக்கூடாதுன்னு முடிவு செய்யக்கூடிய தலைவர் யார்? டாக்டர் ராமதாஸ். எப்போ அவர் தவறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாழப்பாடி ராமமூர்த்தி கூட சேர்ந்து வன்னியர் சமூகத்துக்கான அடையாளமாக இருந்த ராமதாஸ் ஒரு கார்ப்பரேட் அடையாளமாக மாறி போயிட்டார். தமிழ்நாட்டின் முலாயம் சிங் யாதவ் ராமதாஸ். இரண்டு கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்த ராமதாஸை ஜெயலலிதா அவர்கள் கைது செய்ய என்ன சார் காரணம்? நான் எங்க போகணும், எப்ப கிளம்பணும் எல்லாம் ராமதாஸை கேட்டு தான் போகணுமா? முதலமைச்சர் யார் இந்த தமிழ்நாட்டுக்கு? பார்த்துக்கலாம் விடு. எங்க போயமா இருக்கு, சிறுதாவூருக்கு தலைவன்னா தலைவன் தான், ராமதாஸ் தலைவன் தான். மஞ்சள் கொடியோட கும்பம், அக்னி கும்பம், பாமக தொண்டை, நீங்க லாரி மேல ஏறி உற்சாகமா டான்ஸ் ஆடுறான். உற்சாக பானத்தோடு. உற்சாக பானம் என்னது சார்? உற்சாக பானம்னா தமிழ்நாட்டில் விற்கிற உற்சாக பானம் தான். இந்தியாவில் பாஜக எப்படியோ தமிழ்நாட்டில் பாமக அப்படி. இவங்களுக்கு லவ் ஜிகாத், இவங்களுக்கு நாடக காதல், இவங்களுக்கு முஸ்லீம் வெறுப்பு, இவங்களுக்கு தலித் வெறுப்பு. எங்க சறுக்கிறாருன்னா அந்த அக்னி கும்பம், மஞ்சள் கொடி, மஞ்சள் சட்டை, அந்த சமூகம் இன்னைக்கு அவர் பின்னாடியே இல்லை. அதான் விஷயம். வன்னிய மக்கள் வன்னி கிடையாது. வன்னிய மக்கள் பூராமே அவர் பின்னாடி இருந்தா விஜயகாந்துக்கு அங்க வேலையே இல்லை. விஜயகாந்த் போய் ராமதாஸ் கோட்டையிலேயே ஓட்டை ஏற்படுத்தி கோட்டையை பிடிக்கிறார். கடைசி புலிகளுக்கு ஆதரவாக நின்னாரா சார்? அதுதான் இப்போ சஸ்பென்ஸ். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முன்பு சமூக நீதி போராளியாக இருந்த ராமதாஸ் அவர்களோடு நீங்கள் நெருங்கி பழகிறீங்க. ராமதாஸை பற்றி எங்கள் பார்வையாளருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். டாக்டர் ராமதாஸை ஒரு கால் நூற்றாண்டு காலத்திற்கு பின்னால் போய் பார்த்தா தான் இப்போ அவர் ஐயாவுக்கு ஒரு 80-85 வயசு ஆகிப்போச்சு. இப்போது அவர் ஒரு 50 வயது, அவர் 30-35 வருஷம் முந்தி பார்த்தா தாழ்த்தப்பட்ட மக்களுடைய, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய, சிறுபான்மை முஸ்லீம் மக்களுடைய அதிகாரத்தோடு ஆட்சியை பிடிக்க வேண்டும். எஸ்சி பிசி மைனாரிட்டி இவர்களோடு சேர்ந்து தான் நீங்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதிகாரத்தை பிடிக்க வேண்டும். தலித் மக்கள் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் அவருடைய அரசியல் நகர்வே. அப்படி தான் இருந்தது. இதுக்காக திருமாவளவன் தமிழ் குடி தாங்கின்னு பட்டமே கொடுக்குறார். இதுக்கு முன்னாடி போயிடலாம் சார். அவருடைய இடஒதுக்கீடு போராட்டத்திலேருந்து வருவோம் சார். இடஒதுக்கீடு போராட்டம் நீங்கள் 80களில் நீங்கள் வன்னிய மக்களுக்கான இடஒதுக்கீடு, இது ராமசாமி படையாச்சி ஒருவர் இருந்தார் காங்கிரஸ் காலத்தில். அவர் இந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு பெரிய அதிகார மையமாக மாற்றி வைத்திருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் கேட்டிங்கன்னா, வன்னியருக்கான ராமசாமி படையாட்சியாகவே அவர் இல்லாமல் காங்கிரஸ் ராமசாமி படையாட்சியே போயிட்டார். காங்கிரஸ் கட்சியை தன்னை இணைத்து கொண்டதுக்கு பின்னாடி நீங்கள் வன்னியர்கள், காங்கிரஸ் வன்னியர்கள், திமுக வன்னியர்கள், அதிமுக வன்னியர்கள், இப்படி பல பிரிவாக போயிட்டாங்க. அப்போ அதை ஒருங்கிணைத்தவர் டாக்டர் ராமதாஸ். 80களில் நீங்கள் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது கடுமையாக போராடுறார். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு தனியாக வேணும்னு கேட்குறாரு. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார்? இவர் ராமதாஸை வளர்ந்துருவார், ராமதாஸை நீங்கள் அதிகாரத்தை நோக்கி நகரப்படக்கூடாதுன்னு 100 ஜாதி சங்கங்களுக்கு அழைப்பு கொடுத்தார். அதாவது நரிக்குறவர் சங்கம், அதாவது வண்ணார் சங்கம், முடிவு திருத்துவோர் சங்கம், நரிக்குறவர் சங்கம், காட்டு நாயக்கர் சங்கம், நாடார், கோனார், முத்திரையர், இப்படி 100 ஜாதிகளை எம்ஜிஆர் வேணுன்னு என்ன பண்ணார்? இந்த லிஸ்டெல்லாம் எடுத்து பிற்படுத்தப்பட்டவர் எல்லாரையும் எல்லா ஜாதியும் உட்கார வச்சிட்டார். இதில் பார்த்தா ராமதாஸ் எங்கே இருக்காருன்னு பார்த்தா நீங்கள் அவர் அந்த கும்பலில் தெரியல. ஆனால் ஒதுக்கீடு கேட்டு போராடியவர் டாக்டர் ராமதாஸ். எல்லா சமூக அந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்குள்ளேயே வரல. ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார்? இவருக்கு தனித்துவம் வந்துடக்கூடாது, இவரை நீங்கள் பலவீனப்படுத்த வேண்டும், இதை எம்ஜிஆருடைய நோக்கம். அதனால் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை நீங்கள் ரிசர்வேஷன் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தான் அது அதிக வீரியம் எடுத்தது. நீங்கள் திமுகவை நோக்கி, நீங்கள் திமுக அண்ணா அறிவாலயம் திறக்கிறாங்க.
திமுக கார முறை சென்னை வந்துட்டான். திருப்பி திமுக கார முறை வீட்டுக்கு போய் சேர முடியல. வழியில் இருக்கிற மரங்கள் பூரா வெட்டப்பட்டு சாய்க்கப்பட்டது. போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் நீங்கள் எப்போ பஸ்ஸு ஓடணும் எப்போ பஸ்ஸு ஓடக்கூடாதுன்னு முடிவு செய்யக்கூடிய தலைவர் யார்? டாக்டர் ராமதாஸ். காரணம், வன்னிய மக்களுடைய ஓட்டு அந்நியருக்கு இல்லை. திமுக அதிமுகவை தாண்டி ராமதாஸ் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவர் சொல்லிட்டார், நான் என்னுடைய கால்கள் சட்டசபைக்கோ நாடாளுமன்றத்துக்கோ எங்கேயும் போகாது. அப்போ 5 சமூகத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தரும் சிஎம். ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு வருடம், அடுத்த சமூகம் ஒரு வருஷம். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான சமூகங்கள் பூரா முதலமைச்சர் நாற்காலி நிரப்பப்பட்டிருக்கும். ஆனால் அதை நோக்கி நகராமல் நீங்கள் ராமதாஸ், சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள், அங்கே தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி தேவேந்திர குல வேளாளர் மக்கள் ஒருங்கிணைப்பதில் எப்போ அவர் தவறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாழப்பாடி ராமமூர்த்தி கூட சேர்ந்து டெல்லியில் அமைச்சராகிறாங்க. அதன் பிறகு நீங்கள் முழுக்க வன்னியர் சமூகத்துக்கான அடையாளமாக இருந்த ராமதாஸ் ஒரு கார்ப்பரேட் அடையாளமாக மாறி போயிட்டார். இதுதான் அவருடைய போராட்டம் என்பது. இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம். எம்ஜிஆரிடம் எம்ஜிஆருக்கு கொடுத்த நெருக்கடி, கருணாநிதி கொடுத்த நெருக்கடி, ஜெயலலிதா கொடுத்த நெருக்கடி, இப்படி பல நெருக்கடிகள். நீங்கள் அந்த வன்னியர் சமூக மக்கள் ராமதாஸுக்கு பின்னாடி இருந்து தமிழ்நாட்டுடைய வாக்கு வங்கி ஏறக்குறைய ஒரு 9-10%, 8 கோடி பேர் இருக்கானா 80 லட்சம் வாக்கு வங்கியை தன்னால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை நிரூபித்தார். தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் நீங்கள் இரும்புரை குணசேகரன் அவர் 2வது இடத்துக்கு வர்றார். அவர் தேவேந்திர வேளாளர் கூட நீங்கள் தலைவர் பாட்டாளி மக்கள் சொல்லி கேண்டிடேட்டை நின்று எத்தனை இடத்துக்கு வராரு? ஆளுங்கட்சி ஜெயிக்குது, 2ஆம் இடத்துக்கு வராரு. அப்போது இது இந்த மக்கள் ராமதாஸ் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் அடையாளம் தான். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது எஸ்சி பிசி மைனாரிட்டி முஸ்லீம்கள். பழனி பாபாவுடைய கடைசி கட்ட அடையாளமே பாட்டாளி மக்கள் கட்சி தான். அப்போ இத்தனை பேரையும் உள்ளடக்கி கொண்டு தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் நீங்கள் ரிசர்வேஷன் ராமதாஸ், இடஒதுக்கீட்டுக்கான தலைவர் ராமதாஸ். 2 கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்த ராமதாஸை ஜெயலலிதா அவர்கள் கைது செய்ய என்ன சார் காரணம்? நீங்கள் நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் அந்த அம்மா சிறுதாவூர் பங்களாவுக்கு போகும். சிறுதாவூர் பங்களாவுக்கு அன்றைக்கி அசம்பிளி நடக்குது. அசம்பிளி நடந்து முடிஞ்சு அந்த அம்மா புறப்படும்போது நீங்கள் ஒரு உளவுத்துறை அதிகாரி வந்து சொல்கிறார், அம்மா இன்றைக்கி பயணத்தை ரத்து பண்ணியிருக்குமா. என்ன அதிகாரத்தோடு கேட்குது, ஏன் ரத்து பண்ணணும், என்ன பிரச்சனை? மகாபலிபுரத்தில் வன்னிய பெருவிழா, பௌர்ணமிக்கு வன்னியர் மக்கள் கூடுவாங்க. பல லட்சக்கணக்கான வண்டி வாகனம் ஆட்கள் கூடுவாங்க. அதனால் ஓஎம்ஆர் ரோடும் நீங்கள் டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சு. அதனால் இன்றைக்கி வேண்டாம். அந்த அம்மா சொல்லுது, நான் எங்கே போகணும், எப்போ கிளம்பணும், எல்லாம் ராமதாஸை கேட்டு தான் போகணுமா? முதலமைச்சர் யார் இந்த தமிழ்நாட்டுக்கு? நானா ராமதாஸா? என்னுடைய பயணத்தை முடிவு செய்வது யார்? முதலமைச்சரான நானா இல்லை ராமதாஸா? பார்த்துக்கலாம் விடு. எங்கே ஓஎம்ஆருக்கு, சிறுதாவூருக்கு காரு நீங்கள் பெசன் நகர் தாண்டினோன்னையும் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போனோன்னையும் என்ன ஆகுது? முழுக்க வண்டி வாகனம் இந்த மஞ்சள் கொடி கட்டின வண்டி லாரி எல்லாம் குறுக்க மறுக்க நிறுத்தி ஏறக்குறைய 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிராஃபிக் ஜாம். வண்டியே நகரில். இதுக்கு நடுவில் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் பூரா லாரி மேலே ஆட்டம் போடுறான். எப்படின்னா ஜெயிச்சாச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சாச்சு, தலைவன் தான், ராமதாஸ் தலைவன் தான். இந்த அம்மா டிராஃபிக் ஜாமில் காரில் உட்காந்தே பார்க்குது. என்னை டிராஃபிக் ஜாம் பண்ணி உங்கள் தலைவரை வீரப்பன், வன்னிய வீரப்பன் வாழ்க, யார் வாழ்க? வீரப்பன் வாழ்க, இப்படிலாம் அந்த கோஷம் போடுறோம். அந்த அம்மா பார்க்குது.
ஓஹோ வீரப்பன் வாழ்கவா, வீரப்பனை சுட்டு கொண்டதே அவங்க தான். அவங்க தான். ராமதாஸ் வாழ்கவா, அப்போ நான் ஒளிகவா, லாரி மேலே ஏறிட்டு அந்த பாட்டாளி கட்சி கொடியோட மஞ்சள் கொடியோட கும்பம், அக்னி கும்பம், இந்த கும்பம் கொடியோட பாமக தொண்டை நீங்கள் லாரி மேலே ஏறி நீங்கள் உற்சாகமாக டான்ஸ் ஆடுறான். உற்சாக பானத்தோடு. உற்சாக பானம்னா என்னது சார்? உற்சாக பானம்னா தமிழ்நாட்டில் விற்கிற உற்சாக பானம் தான். செந்தில் பாலாஜி விற்கிறார்ல, இதுதான். அப்போது இதை பார்த்து கொண்டிருந்த ஜெயலலிதா ஆட்சின்னு உற்சாக பானம் தான். அப்போது ஜெயலலிதா பார்த்து கொண்டிருந்த ஜெயலலிதா, நீங்கள் ராமதாஸனுடைய கோட்டையில் நான் கோட்டை கட்ட முடியாதா? சிறுதாவூர் பங்களா என்பது ராமதாசனுடைய எல்லைக்குள்ளே வந்துருச்சா? அவர் தான் போக்குவரத்தை தீர்மானிக்கிறாரா? நான் எப்போ போகணும் எப்போ வரணும் அவர் தான் முடிவு பண்ணுறாரா? இதுதான் ராமதாஸ் கைதுக்கான பின்னணி. ஆனால் அசம்பிளியில் வந்து ஜெயலலிதா அவர்கள் பேசுகிறாங்க சார், 10 மணிக்கு மேலே கூட்டம் நடத்தக்கூடாதா? இப்போ மணி 12 ஆகுது, நான் நடத்துகிறேன், உன்னால் முடிஞ்சால் கைது பண்ணு அப்படின்னு ராமதாஸ் கோரிக்கையை ஏற்று தான் நான் அவர் கைது செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நீங்கள் அந்த வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே அந்த மக்கள் அடர்த்தியாக வாழுகிற பகுதியில் முழுக்க அந்த மக்கள் அவர்களுடைய சட்டம் ஒழுங்கு என்பது அவர்கள் தான் முடிவு செய்வாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் அடர்த்தியாக பெருவாரியாக வாழுகிற பொழுது நீங்கள் அந்த ஏரியா முழுக்க அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இது எப்போ பிரச்சனையாக மாறிச்சுன்னு கேட்டிங்கன்னா, திராவிட இயக்கங்கள் நீங்கள் சூழ்ச்சி செய்து ராமதாஸை பலவீனப்படுத்தணும், திருமாவளவனை பலவீனப்படுத்தணும். தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் அரசியலை தீர்மானிப்பவர்கள் 2 பேரும் தான். 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா திமுக அதிமுக படுதோல்வி அடையும். ஏன்னா தலித் மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க, வன்னியரும் ஓட்டு போட மாட்டாங்க. யாருக்கு? திமுக அதிமுகவுக்கு. ஆக 2 பேரும் ஒரே கூட்டணியில் தொடருவாங்க. இதை பிரிக்க பெரிய சதி, அதுதான் திராவிட இயக்க சதி. தலித் மக்களும் வன்னியர்களும் அடித்து கொள்ள வேண்டும், கொட்டகை கொளுத்தப்பட வேண்டும், நீங்கள் ஆவண கொலை நடக்க வேண்டும். இதுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர் நீங்கள் கருணாநிதி ஜெயலலிதா. இவரோட சுயலாபத்துக்காக பண்ணுற கொலைகள், இவரோட சுயலாபத்துக்காக நடக்கிற கலவரங்கள்லாம் திராவிட கட்சிகள் எப்படி சார் பொறுப்பேற்கும்? இல்லை, திராவிட கட்சிகளை பொறுத்தவரை நீங்கள் எப்போவுமே அரசியல் சூழ்ச்சிகள் நிறைந்த இயக்கம். வட மாவட்டங்களில் நீங்கள் ராமதாஸ் திருமாவளவன் ஒன்றா இருந்தால் 2 சமூகமும் ஒன்றா இருக்கும், அடிச்சிக்காது, சண்டை நடக்காது. இது கடந்த காலங்களில் பல உதாரணங்களை காமிக்கலாம். ராமதாஸ் திருமாவளவன் 2 பேருமே ஒன்றா இருந்திருக்காங்களே. அவங்க 2 பேரும் எந்த இடத்துல சார் பிரிகிறாங்க? கருணாநிதி ரொம்ப கலவரம் அடைகிறார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேர்தலில் திமுக அந்த வன்னியர் பெல்ட்டில் நிறைய தோக்குது, அதிமுக ஜெயிக்குது. அதிமுக ஜெயிப்பதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வன்னியர் ஓட்டு, தலித் ஓட்டு, நீங்கள் எப்படி சிறுபான்மை முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்து ஓட்டு சாலிடாக விழுகும். அவங்க 2 பேரும் அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. அதிமுக கூட்டணியிலேருந்து வெற்றி பெற்ற பிறகு திமுக படுதோல்வி அடையுது. அப்போ கலைஞர் என்ன முடிவு பண்ணுறாரு? இந்த கூட்டணியை உடைக்கணும். இந்த கூட்டணியை உடைத்தால் நம்ம தான் வெற்றி பெற முடியும். கூட்டணி உடைக்கலைன்னா நம்ம தோல்வி அடைவோம். இந்த கூட்டணி தான் எப்போ 98 அதிமுக கூட்டணி. அதிமுக, பாமக, சிறுத்தைலாம் நீங்கள் எம்பி எலெக்ஷனில் முழுக்க வந்து அதிமுக கூட்டணி. அடுத்து 99 வாஜ்பாய் பிரதமரில் அப்படியே எல்லாம் திமுக கூட்டணி. இதுதான் கலைஞருடைய சாமர்த்தியம். கலைஞர் என்ன பண்ணுறாரு? பறையர்களும் வன்னியர்களும் ஒன்றா இருக்கக்கூடாது. ஒன்றா இருந்தால் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை சுருங்கி போயிடும். அப்போ இந்த கூட்டணி உடைக்கணும். கருணாநிதியுடைய திட்டப்படி தான் வன்னியர் மக்களும் நீங்கள் தலித் மக்களும் 2 தலைவரும் 2 திசையில் வேறு திசைகளில் நீங்கள் பயணிக்கிறாங்க. அப்போது நீங்கள் தலித் பகுதியில் போகும்போது ராமதாஸை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, வன்னியர் பெல்ட்டில் திருமாவளவனை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது முழுக்க நீங்கள் அரசியல் சுருங்கி போச்சு.
தமிழ் குடிதாங்கின்னு இப்போ நீங்கள் பட்டம் கொடுத்த திருமாவளவன் இப்போ ராமதாஸை என்ன எப்படி பார்க்குறாரு? அவரை நீங்கள் ஜாதி சண்டையை ஊக்குவிக்கிற ஒரு ஜாதி தலைவனாக பார்க்குறாரு. இதே திருமாவளவன் முதல்ல எப்படி பார்த்தாரு? தமிழ் குடிதாங்கியாக பார்த்தார். நீங்கள் சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் மக்கள்கிட்ட நீங்கள் ராமதாஸ் வந்து ஒரு பெரிய தலைவராக இருந்தார். தாடியில்லா பெரியார் அப்படி தான் அழைப்பாங்க ராமதாஸை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பெரியார் இயக்கங்கள் முழுக்க ராமதாஸ் பின்னாடியில் இருந்தாங்க, நான் உட்பட. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி KM ஷெரீப், அவர் திராவிட கழகத்திலிருந்து பாமக மாநில இளைஞரணி செயலாளர். அதே போல் இப்போ ஜீவ சகாப்தன், நீங்கள் ஓவியா, 2 பேரும் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை பற்றாளர்கள். அவங்க அப்பா வள்ளிநாயகம், ஜீவசேகரத்தினுடைய அப்பா வள்ளிநாயகம் திராவிடத்தினுடைய நீங்கள் தூண். அவர் ராமதாஸ் கூட இருந்தார். அதே போல் இப்போ மதிவதனி, இந்த செய்தி திராவிட கழகத்தில் இருந்து இப்போ துணை பொதுச்சாளர் பதவியெல்லாம் கொடுத்துருக்காருல, அவங்க அப்பா சேது, நான் அவரில் ஒரு நண்பர்கள் எல்லாம் பாமகவில் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் யார்? சேது. அப்போது திராவிட கழகம் பாமகவில், முஸ்லீம் லீக்கு பாமகவில், இப்படி கம்யூனிஸ்ட் கட்சி பாமக, நக்சலைட்டு பாமக, விடுதலை புலி பாமக, எல்லாமே எங்கே சங்கமம் ஆகிற இடம் எங்கே? எல்லா பாதைகளையும் ரோமை நோக்கின்னு சொல்லுவோம். அதே போல் எல்லா பாதையும் திண்டிவனத்தை நோக்கி. அப்புறம் வைகோ கட்சி ஆரம்பிக்கல. வைகோ திமுகலேருந்து விலகிறவன் பாமக, நக்சல்லேருந்து விலகிறவன் பாமக, தலித் லீடர் பாமக, முஸ்லீமும் பாமக, தீகா பாமக, நக்சல்பாரி பாமக, எல்லாம் பாமக. இப்படி முற்போக்கு இயக்கங்கள் கூட கூட்டணி வச்சிருந்த ராமதாஸ் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க என்ன சார் காரணம்? அதுக்கு காரணம், இது நல்ல அருமையான கேள்வி. நீங்கள் பாலப்பாடி ராமமூர்த்தி தான் இவரை டெல்லி அரசியலுக்கு, கார்ப்பரேட் அரசியலுக்கு நீங்கள் திசை திருப்பியவர். நீங்கள் பாலப்பாடி ராமமூர்த்தி தான். பாலப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் கட்சியில் அவர் மத்திய அமைச்சர், நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், டெல்லியில் கார்ப்பரேட் முதலாளி கூட நல்ல நெருக்கமாக உள்ளவர். இப்படி பல லாபி உள்ள பாலப்பாடி ராமமூர்த்தி தான் கொண்டு போய் நீங்கள் வாஜ்பாய், ஜெயலலிதா, இப்படி எல்லா கூட்டணியும் ஒன்றாக்கினவர் வாழப்பாடி தான். அப்போ வாழப்பாடி அமைச்சரவையில், வாஜ்பாய் அமைச்சரவையில் வாழப்பாடி மத்திய அமைச்சர், பாமக தலித் எழில்மலை சுகாதாரத்துறை இணையமைச்சர். இதுதான் ராமதாசனுடைய பாதையை, அதாவது பாதை மாறிய பயணம். முழுக்க முழுக்க டெல்லி அரசியலுக்கு போயிட்டார். லோக்கல் அரசியல் விட்டாச்சு. தலித் அரசியல், பாமக அரசியல், நக்சல் அரசியல், தீகா அரசியல் எல்லாம் போய் கடைசியில் எங்கே பிஜேபி அரசியல். நீங்கள் மத்திய அமைச்சர் ஆயாச்சு. அடுத்து வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்த பிறகு மீண்டும் திமுக கூட்டணியில் இவர்கள் பூரா மீண்டும் ரெண்டு மத்திய அமைச்சர். நீங்கள் சண்முகம், இப்படி மத்திய அமைச்சர். அப்போது பாஜக என்பது ஒரு வெறுப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டில். முஸ்லீம் இயக்கங்கள் பூரா தான் கூட இருக்குது. முஸ்லீம் இயக்கங்களை கூட வச்சுட்டு முஸ்லீமுடைய வாக்கு வங்கி, கிரித்தூர் வாக்கு வங்கி, தலித் வாக்கு வங்கி, பிற்படுத்தப்பட்ட ஒரு வாக்கு வங்கி. நீங்கள் யூபியில் முலாயம் சிங் அதிகாரத்தை பிடிச்சது எப்படின்னு கேட்டிங்கன்னா SC/BC மைனாரிட்டி தான். கோனார் அங்கே யாதவ் முஸ்லீம்கள். நீங்கள் இவர் அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆவதற்கு முதல் முன்மொழிந்தவர் முலாயம் சிங் யாதவ். கோனார், முஸ்லீமு, SC தாழ்த்தப்பட்ட மக்கள் 3 பேர் அதிகாரத்தை குவித்த பிறகு யூபியினுடைய CM யார் உட்கார்ந்தா? முலாயம் சிங் யாதவ். இப்போ இருக்கார்ல அகிலேஷ் யாதவுடைய அப்பா, இப்போ தான் அவர் இறந்தார். அப்போது இந்த தமிழ்நாட்டின் முலாயம் சிங் யாதவ் ராமதாஸ், தமிழ்நாட்டின் முலாயம் சிங் யாதவாக முதலமைச்சராக வந்திருக்க வேண்டியவர் அன்புமணி அகிலேஷ் யாதவா சார்? அங்கே அன்புமணி அகிலேஷ் யாதவ் எங்கே சறுக்கிறாருன்னா 98 பிஜேபி கூட்டணி. முஸ்லீம் பூரா கிளம்பிட்டான்.
பாய் பூரா போயோ நீ சரியில்லை, ஆர்எஸ்எஸ்லேயே போய் சேர்ந்துட்டியா நீ அப்படி. முஸ்லீம்கள் பூரா நீங்கள் எப்போவும் முஸ்லீம்கள் உணர்வாக இருப்பாங்க. அவர்கள் அரசியல் கணக்கு எந்த காலத்துலேயும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் நமக்கு உண்மையாக இருந்துடாது, சலுகை செய்யாது, நம்மளை ஏமாற்றுவார்கள். அதனால் முஸ்லீம்கள் கிளம்பிட்டாங்க. அடுத்து தலித்துக்கள் பார்த்தாங்க, இந்த கூட்டணி நம்மை காப்பாற்றும் கூட்டணி இல்லை, ஏமாற்றும் கூட்டணி. யார்? தலித் முழுக்க கிளம்பிட்டாங்க. காரணம், தலித்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியதாக பிஜேபி, அதனுடைய தாய் கணக்கு ஆர்எஸ்எஸ். முஸ்லீம்கள் கிளம்பிட்டாங்க, தலித்துக்கள் கிளம்பிட்டாங்க. அடுத்து யார்? நீங்கள் பிசி பேக்வேர்டு கம்யூனிட்டி, நாடார் இருந்தாங்க, கோனார் இருந்தாங்க, இப்படி முக்குளத்தோர் இருந்தாங்க. இந்த பிசிகள் பூரா பார்த்தாங்க, ராமதாஸை தவிர சில வன்னியர்களை தவிர அவங்கள எங்கே போயிட்டாங்க? ராமதாஸை விட்டு வெளியேறிட்டாங்க. ஆக ரிசர்வ், அதாவது இடஒதுக்கீட்டினுடைய தலைவனாக அடையாளம் காணப்பட்ட ராமதாஸ், நீங்கள் 80களில் எம்ஜிஆரோடு போராடிய ராமதாஸ், கருணாநிதியோடு போராடிய ராமதாஸ், ஜெயலலிதாவோடு போராடிய ராமதாஸ், நரசிம்மராவோடு போராடிய ராமதாஸ், மூப்பனாரோடு போராடி, இப்படி பல பேரோடு ராமசாமி படையாச்சி காம்ப்ரமைஸை காங்கிரஸ் தன்னை இணைத்து கொண்டார். ஆனால் நீங்கள் வன்னியர் சங்கமாக இருந்து பாமகவாக மாறி முழுக்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த சூழலில் அவர் பிஜேபியோடு கூட்டணி வைத்த பிறகு அவருடைய கூட்டணி தர்மம், கூட்டணி தலைவர்கள் அத்துணை பேருமே ராமதாஸோடு எதிர்முகாமுக்கு பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வளோ பேர் கூட போராடிய ராமதாஸ் அவர்கள் ஒரு மாபெரும் கட்சியாக பாமகவை வளர்த்து தன்னுடைய மகன் அன்புமணியுடைய ஒற்றை எம்பி பதவிக்காக அந்த கட்சியை தாரை வார்க்கிறாரா சார்? அதான் நடந்தது, அதான் நினைப்பேன். இப்போ இவ்வளோ பெரிய சக்தி உள்ள இருந்தது. நீங்கள் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் இப்போ வன்னியர்களே இல்லாத தொகுதி எங்கள் பெரியகுளம், தேனி பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியில், பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில் ஆளுங்கட்சி ஜெயிக்குது. 2வது இடத்துல நீங்கள் திமுக வருது. திமுகவுக்கு இணையாக ராமதாஸ் உடைய வேட்பாளர் இரும்புரை குணசேகரன், அவர் 1,60,000 ஓட்டு வாங்குறாரு. 1,00,000. நீங்கள் ராமதாஸுடைய கொள்கை என்னென்னா, என்னுடைய கட்சி தலைவர் எப்போவுமே தலித்தாக இருப்பாங்க. இன்றைக்கி வடிவேல் ராவணன் தான் இருக்கார். இன்றைக்கி கூட பொதுச் செயலாளர் யார்? நீங்கள் வடிவேல் ராவணன் தான். அதுக்கு முந்தி தலித் எழில்மலை இருந்தார். இப்போ பல பேர் இருந்தாங்க. அதே மாதிரி பொருளாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் தான் பொருளாளர். குணங்குடி அனீபா இருந்தார். இப்போ முஸ்லீம் லீக் கட்சியில் போய் இருக்கார், ஜெயிலில். ஆனால் பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்களே சார். அதுதான் இந்த தலித்து பொதுச் செயலாளர், முஸ்லீமே பொருளாளர், இப்படி நீங்கள் பல சமூகத்துக்கான பிரதிநிதித்துவமாக இருந்த ராமதாஸ் எப்போ பிஜேபியோடு இணைந்தாரோ 98, 99, நீங்கள் 2004 வரைக்கும் முழுக்க அரசியல் என்பது ராமதாஸுக்கு அந்நியப்பட்டு போயிடுச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ராமதாஸை நம்பிய சிறுபான்மை சமூகங்கள், திமுக அதிமுகவை நம்பாத சிறுபான்மை சமூகம் ராமதாஸை ஒரு பிதாமகனாக பார்த்தாங்க. இவர் என்ன பண்ணார்? பிஜேபியோடு இணைத்து கொண்டு மத்திய அமைச்சரவையில் அமைச்சர் பதவி வாங்கிய பிறகு அந்த சமூகம் முழுக்க ராமதாஸிடமிருந்து வெகு தூரம் சென்று விட்டது. அதுதான் எது அவருக்கு பலமாக இருந்ததோ, நீங்கள் திமுக அதிமுக எப்படி இவரை பார்த்து அஞ்சியதோ, அதே ராமதாஸ் சிறுபான்மை சமூகம், கிறித்துவ, முஸ்லீம், தலித்து, நாடார் சமூகம், இப்படி எல்லாமே அவர் விட்டு விலகிய, கோனார் சமூகம் எல்லாம் அவர் விட்டு விலகிய பிறகு கொங்கு வேளாண் இதில் வேலுச்சாமி இருந்தார், இப்போ சிறுத்தையில் இருக்கார், மாவட்ட செயலாளர் இருந்தார். இப்படி நீங்கள் அனைத்து சமூகத்துக்குமான அடித்தளமாக இருந்த ராமதாஸ் பிஜேபியோடு இணக்கமான பிறகு பழனி பாபா உட்பட அத்தனை பேருமே நீண்ட தொலைவுக்கு இடைவெளி ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் ராமதாஸுடைய, நீங்கள் அதாவது பின்னாடி நீங்கள் அவருடைய மகனை மத்திய அமைச்சர் ஆகிட்டார். அவருடைய 5 சத்தியங்கள், நானோ என் குடும்பமோ
சட்டசபைக்கோ பாராளுமன்றத்துக்கோ வரமாட்டோம். அது மீறியாச்சு. இரண்டாவது, எந்த ஆட்சி அதிகாரத்துக்கும் அது நீங்கள் அரசு பதவிக்கு என்னுடைய குடும்பம் வராது. இது ரெண்டாவது. ஜெயலலிதாவோடு கூட்டணி என்பது வாழ்நாளில் கிடையாது. ஜெயலலிதாவுடைய கூட்டணி வைப்பதோ ஒரு கடுமையான சொன்னார். பெற்ற தாயை தவறாக நினைப்பது, ஜெயலலிதாவோட கூட்டணி வைப்பது ஒன்றுனார். கடைசியில் என்ன பண்ணிட்டார்? ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்து கொண்டார். தாயோடு படுப்பதும் அதனால் பகிரங்கமாக சொல்ல, தாயை இது தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. அதனால் அதை நம்ம சொல்லவே கூடாது. நீங்கள் அதுவும் பெண்கள் நாட்டின் கண்கள், தாய் குலத்தை குறைச்சி நம்ம சொல்லவே கூடாது, யாராக இருந்தாலும். அதனால் அந்த கடுமையான வார்த்தையை நான் சொல்லலை. அப்போ அதையும் அது மீறிட்டார். அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னார்? நான் மிக எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்வேன், ஆடம்பரம் படம்பரம் இதெல்லாம் வாழ மாட்டேன். அப்படி வாழ்ந்தால் சவுக்கை தொங்க விட்டார் எங்கள் பொதுக்கூட்டம் மேடையில். இந்த சவுக்கால் மக்கள் என்ன அடிக்கலாம், சவுக்கால் என்ன அடிக்கலான்னாரு. அதன் பிறகு நீங்கள் விலை உயர்ந்த கார்களில் பவுனி வர ஆரம்பிச்சிட்டு, விலை உயர்ந்த கார்கள் நீங்கள் பல கோடிக்கணக்கான ரூபா பெருமானம் உள்ள வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்துருச்சு. தைலாபுரம் தோட்டம் அது 5 ஏக்கரா இருந்து இப்போ 50 ஏக்கர் ஆகிப்போச்சு. 5 ஏக்கராவிலேருந்து 50 ஏக்கர் ஆகிப்போச்சு. கர்நாடகாவில் ராமதாஸ் எஸ்டேட்னா பல எஸ்டேட் இருக்குது எங்கே? கர்நாடகாவில். அப்போது தன்னுடைய நீங்கள் சொத்துக்களை விரிவாக்கிட்டார். இதெல்லாமே அவர் செய்த சத்தியம். பிஜேபி ஆர்எஸ்எஸோடு எந்த உறவை வைத்துக்கொள்ள மாட்டேன், பிஜேபி ஆர்எஸ்எஸோடு எந்த உறவையும் வைத்துக்கொள்ள மாட்டேன், இந்த சத்தியங்களை பூரா மீறிட்டார். நீங்கள் புலிகளுக்கு அவர் செய்து கொடுத்த சத்தியம், நான் ஒரு மருத்துவன், அடிபட்ட புலி என்கிட்ட வரட்டும், நான் வைத்தியம் பார்க்குறேன், நான் மருத்துவன். ஜெயலலிதா என்னை 7 ஆண்டு போடுவாரா? 70 ஆண்டு போட்டாலும் சரி, நான் புலிகளுக்கு வைத்தியம் பண்ணுவார். எப்படி சார்? அங்கே அடிபட்டு அங்கேருந்து கப்பலில் இங்கே அவர் வைத்தியம் பண்ணுவார். ஆமாம். இவர் அங்கே போய் வைத்தியம் பண்ணிடலாம் இல்லை? அவர் அதை அந்நிய நாட்டுக்கு போய் ஊடுருவி போகிறதுங்கிறது சட்டவிரோதமான செயல். அடிபட்ட புலிகள் இந்தியாவுக்கு வர்றான், மருத்துவ உதவிக்கு வர்றான், கை போனோம் கால் போனவன் எல்லாம் வர்றான். பாவா அப்போ என்ன சொன்னார்? என்னுடைய மருத்துவமனைக்கு வா, நான் ஒரு மருத்துவர், நான் வர்றவன் புலியா போராளியா தீவிரவாதியா பயங்கரவாதியா பார்க்க, நோயாளி. வர்ற ஆள் யார்? ஒரு நோயாளி. அதனால் நீங்கள் புலிக்கு வைத்தியம் பார்த்துன்னு தெரிஞ்சால் 7 ஆண்டு கடுமையான சிறை தண்டனை ஜெயலலிதா சொல்லிச்சு. நான் பார்க்கத்தாமா செய்வேன். நீ என்னை 7 ஆண்டு போட்டாலும் சரி 70 ஆண்டு போட்டாலும் சரின்னு வைத்தியம் பார்த்தார். இது ராமதாஸை நீங்கள் ஒரு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அந்த காலத்தில் அவ்வளோ தைரியமாக சொல்வதற்கு ஆள் இல்லை. வீரமணி கருணாநிதி அந்நிய நாட்டு பிரச்சனை, ஐரோப்பா நாட்டு பிரச்சனை, ஆஸ்திரேலியா நாட்டு பிரச்சனைட்டாங்க. ஆனால் ராமதாஸ் என்ன பண்ணார்? ஊசி போட்டு மருந்து மாத்திரை கொடுத்து கட்டு போட்டு கட்டு போட்டு மருந்து கொடுத்து ஊசி ரெகுலராக போட்டு காப்பாற்றிடுவேன், என்கிட்ட வா, பகிரங்க அறைகோவல். அப்போது இதெல்லாமே ராமதாஸை ஒரு தமிழக தலைவனாக உயர்த்தியது. கடைசியாக புலிகளுக்கு ஆதரவாக நின்னாரா சார்? அதுதான் இப்போ சஸ்பென்ஸ். கடைசி வரைக்கும் நின்றவர் திருமாவளவன். திருமாவளவன் குரோம்பேட்டையில் உண்ணாவிரதம் இருக்கும்போது கருணாநிதி வீரமணி அனுப்பிச்சு உடனே பழச்சூசோடு போயிட்டார். யார்? டாக்டர் ராமதாஸ் பழச்சூடோடு போய் நீங்கள் உண்ணாவிரதம் முடிச்சுக்கா, கலவரம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். கருணாநிதியுடைய ஏஜெண்டாக மாறி போனார். எந்த கருணாநிதி ராமதாஸை ஒழிக்கணும்னு நினச்சாரோ, எந்த ராமதாஸ் கருணாநிதி, அதாவது இப்போ பழனி பாபா சொல்லுவார், யோ நீ அவர்கிட்ட போய் வேட்டி கட்டிட்டு போகிற, வேட்டியை கெட்டியாக பிடிச்சிக்கோ, கலைஞரை போயிட்டு திரும்பி வரும்போது வேட்டி இருக்காதியா, கோமணத்தாயா இருக்கும். யார் சொல்லுவா? ஹல்காஜ் பழனி பாபா. கருணாநிதியோட நட்பாக இருந்து கருணாநிதியோட முரண்பட்டு நீங்கள் அரசியலே பண்ண முடியாத நிலைமைக்கு கடைசியாக கருணாநிதியை நீங்கள் எதிர்ப்பது, அழிப்பது, ஒழிப்பது என்னுடைய பிரதான வேலையினர். திமுக எனக்கு துரோகம் பண்ணிருச்சு, திமுக என்னைய வன்னியர் மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருச்சு, எனக்கு சீட்டு கொடுக்கல, எனக்கு நோட்டு கொடுக்கல. அப்போ ஜெயலலிதா தான், அதே ஜெயலலிதா தான் மீண்டும் ராமதாஸை ஆதரிக்கிறார். 96 ராமதாஸ் நீங்கள் திமுகவில் சேரக்கூடாது, அண்ணா திமுகவில் சேரக்கூடாதுங்கிறத
கடைசி வரை கடைபிடித்தவர் நீங்கள் ராமதாஸ். அதன் பிறகு நீங்கள் முழுக்க ஜெயலலிதாவோடு பயணப்பட ஆரம்பிச்சிட்டாரு. கருணாநிதி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அழிச்சிட்டாருன்னு கடுமையாக கருணாநிதி திட்டார். இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை டீல் பண்ண ராமதாஸ் அவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பதை தவறுன்னு பேசுகிற அளவுக்கு வந்திருக்காரு சார். அதுக்கு என்ன காரணம்? திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மேடையில் பேசும்போது, இந்தியாவில் பாஜக எப்படியோ தமிழ்நாட்டில் பாமக அப்படி, இவங்களுக்கு லவ் ஜிகாத், இவங்களுக்கு நாடக காதல், இவங்களுக்கு முஸ்லீம் வெறுப்பு, இவங்களுக்கு தலித் வெறுப்பு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? தாடியில்லா பெரியார், தமிழ் குடி தாங்கி, இந்த பட்டமும் இந்த தமிழர்கள் தான் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் சொல்லுகிற பட்டமும் அந்த தமிழர்கள் தான் கொடுக்குறாங்க. காரணம், வன்னிய மக்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தலித் மக்கள் மீது வெறுப்பை காட்ட வேண்டும். இது இரண்டு சமூகத்துக்கும் எதிரான நடவடிக்கை இல்லையா சார்? அந்த சொந்த மக்களையும் பகைச்சிக்கிட்டு சொந்த மக்களையும் பலி கொடுக்குறதா மாதிரி தானே சார் இருக்குது? இல்லை, உண்மைதான். அது இந்த மலிவான அரசியல் அதிகாரம், அரசியல் பதவி, அதிகாரத்தை தக்க வைத்தீங்க. இப்போ நாயக்கன் கோட்டாய் கிருஷ்ணகிரியில் அன்புமணி தோக்கிறார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோக்கிறார். அதே கிருஷ்ணகிரியில் தலித் மக்கள் வன்னியர் கலவரம் வருது. கலவரம் வந்தவர் ஜெயிக்கிறார். கலவரம் வந்த பிறகு முதல் தடவை தோற்று போகிறாரு. அப்போ கலவரம் இல்லை, ஒன்றும் இல்லை. மீண்டும் அந்த கலவரம் வருது. இளவரசன் திவ்யா கலவரம். அந்த மக்கள், வன்னிய மக்கள் வந்து ஒரு பெரும்பான்மையான சமூகம். நீங்கள் அந்த மக்கள், நீங்கள் ஒரு தகுதியான மக்கள், நேர்மையான மக்கள், கண்ணியமான மக்கள். தலைவர்கள் சரியில்லை என்பதால் சமூகத்தை நம்ம குறைச்சி சொல்லிட முடியாது. அதில் பல அறிவுஜீவிகள் இருக்காங்க, பல கவிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகைகள், பல பேர் இருக்காங்க. அதனால் ஒரு தலைவருடைய தவறை நீங்கள் சமூகத்தின் தவறை மாற்ற முடியாது. தனி மனிதன் என்பவன் ஒரு சமூகம் அல்ல. ஒரு தனி மனிதன் சமூகத்தை மாற்ற முடியும், சமூகத்தை நீங்கள் காட்டவும் முடியும். இல்லை, திருமாவளவர்கள் பேசும்போது கூட சமூகத்தை குறை சொல்லலை, அந்த தலைவர்களை தான். அந்த சமூகம் இன்றைக்கி அவர் பின்னாடியே இல்லை. அதான் விஷயம். அந்த சமூகம் அவர் பின்னாடியே இல்லை. வன்னிய மக்கள் வன்னிய கிடையாது. வன்னிய மக்கள் பூராமே அவர் பின்னாடி இருந்தால் விஜயகாந்துக்கு அங்கே வேலையே இல்லை. இப்போ விஜயகாந்த் காணாமல் போயிட்டு, அது வேறு விஷயம். 29 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று தமிழ்நாடுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். யார்? விஜயகாந்த். விஜயகாந்த் ஓட்டு போட்ட முறை கன்னியாகுமரியில் இருந்தான், டெல்டாவிலையா இருந்தான், கொங்கு பெல்ட்லையா இருந்தான். எங்கே இருந்தான்? வன்னிய பெல்ட்டில். விஜயகாந்துக்கு ராமதாஸ்க்கு என்ன சார் பிரச்சனை? விஜயகாந்த் போய் ராமதாஸ் கோட்டையிலேயே ஓட்டை ஏற்படுத்தி கோட்டையை பிடிக்கிறார். அவருடைய 29 எம்எல்ஏ எங்கே ஜெயிச்சான்னு பார்த்தீங்கன்னா, எங்கே? முழுக்க வன்னியர் பெல்ட்டில். அப்போது வன்னிய சமூக மக்கள் தன்னுடைய தலைவனை கையை விட்டுட்டு எங்கே போயிட்டான்? சினிமா நடிகிட்ட போயிட்டான். நீங்கள் எப்போவுமே எம்ஜிஆர் படம், விஜயகாந்த் படம் எங்கே ஓடும் கேட்டிங்கன்னா என்எல்சி நீங்கள் சொல்லுவோம். அது பூரா வன்னியர் ஏரியா தான். அதில் தான் பல கோடி அந்த படத்துக்கு போகும். நீங்கள் சென்னையில் என்ன ரேட்டு போகுதோ அந்த ரேட்டு தான் என்எல்சி ஏரியா. எம்ஜிஆர் படம் அங்கே தான் ஓடும், விஜயகாந்த் படம் அங்கே தான் ஓடும். அப்போது விஜயகாந்துடைய 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர். இது யார் வந்திருக்கணும்? ராமதாஸ் வந்திருக்கணும். ராமதாஸுடைய கட்சியான ஜிகே மணி வந்திருக்கணும், அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஏகே மூர்த்தி வந்திருக்கணும், ஜிகே மணி வந்திருக்கணும். யார் வந்தா? விஜயகாந்த் வந்தார். 29 சட்டமன்ற உறுப்பினர்களோடு பிரதான எதிர்க்கட்சி திமுக, அதிமுக மாற்றா வந்த ஒரே தலைவன் யார்? விஜயகாந்த் தான். யார் மேலே வெறுப்பில் அந்த மக்கள் விஜயகாந்த் கொண்டு போட்டான்? ராமதாஸ் மீது உள்ள வெறுப்பில் வன்னியர்கள், தலித்துக்கள், கோனார், ஈனார், நாடார், அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சமூகமே யாருக்கு ஓட்டு போட்டான்? விஜயகாந்த். யார் மேல் உள்ள வெறுப்பு? ராமதாஸ். ஆக வன்னியர்கள் பாமகவை விட்டு வெளியேறி விஜயகாந்த் வன்னியராக போயிட்டான். திமுக வன்னியர், அதிமுக வன்னியர், காங்கிரஸ் வன்னியர், பிஜேபி வன்னியராக போயிட்டான். அப்போ ராமதாஸ் மிகுந்த பலவீனம் அடைந்து இந்த மக்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் மீண்டும் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. வன்னியர் மக்களை நீங்கள் ஜாதி ரீதியாக பாமகவாக இருந்ததை நீங்கள் எப்படி சுருக்கிறாரு? வன்னியர் சங்கமாக சுருக்கிறார். வன்னியர் சங்கத்திலேருந்து வந்த பாமக மீண்டும் வன்னியர். அதுதான் இப்போ நீங்கள் அந்த அக்கனி கும்பம், மஞ்சக்குடி, மஞ்சள் சட்டை, இதே ராமதாஸ் இப்படி மாறுறாரு? தாடி இல்லா பெரியார் கருப்பு சட்டையாக மாறுறாரு. நக்சல்பாரி
சிகப்பு சட்டையாக மாறுறார். முஸ்லீம் லீக் பச்சை சட்டையாக மாறுறார். அம்பேத்கரிஸ்ட் ஊதா சட்டையாக மாறின அந்த மனிதன் இப்போ எப்படி மாறுறாரு? பழையபடி வன்னியர் சங்கத்துக்கு போகிறார். வன்னியர் சங்கத்துக்கு போய் மஞ்ச துண்டு, மஞ்ச சட்டை, மஞ்ச வேட்டி, சத்திரியன் மாதிரி இருக்கணும். பண்ணணும். அப்போது நீங்கள் இவ்வளோ பெரிய தலைவராக வளர்ந்துருக்க வேண்டியவர். தமிழ்நாட்டில் நீங்கள் கருணாநிதியுடைய இடத்தை யார் பிடிச்சி வச்சுருக்கணும்? கருணாநிதி இல்லையா, 95 வயசில் அவர் மறைஞ்சிட்டார். அடுத்து இப்போ 85 வயசு டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு. நீங்கள் பெரியார் இல்லை, காமராஜ் இல்லை, கக்கன் இல்லை, யார் இருந்திருக்கணும்? ஒரு அனைத்து சமூகத்துக்குமான தலைவனாக இருக்க வேண்டிய ராமதாஸ் தன்னை மீண்டும் எதுக்கு சுருக்கிட்டார்? வன்னியர் சங்கமாக சுருக்கிவிட்டார். இதுதான் ராமதாசனுடைய எழுச்சியும் ராமதாசுடைய வீழ்ச்சியும். எதை நோக்கி? அதிகாரத்தை மட்டுமே சுமைக்க வேண்டும். எப்படியாவது அவர் 5 MP ஆயிரணும், மகனை மத்திய மந்திரி ஆயிரணும். சின்ன மாங்காய எப்படி மத்திய மந்திரி, சின்ன மாங்காய் மத்திய மந்திரி இருந்தால் ராமதாஸுடைய கொள்கை ஜெயிச்சிட. எல்லா வன்னியருக்கு தெருவுலையும் பாலாறு தேனாராக ஓடிடும். எப்படி ஓடும்? உன்னை நம்பி வன்னியர் சங்கமாக வந்த மக்கள் இப்போ விஜயகாந்த் போயிட்டான், திமுகவுக்கு போயிட்டான், அதிமுக போயிட்டான், பாதி பேர் எடப்பாடிட்டு போயிட்டான், பாதி பேர் எடப்பாடிட்டு போயிட்டான், பாதி பேர் அண்ணாமலைகிட்ட போயிட்டான். அப்போது உங்களுடைய அடையாளம் 86 வயசில் அப்பனுக்கு மகனுக்குமே சண்டை. அதிகாரத்தை மீண்டும் எப்படியா மோடி அமைச்சரவையில் எப்படியா மந்திரி ஆயிரும். இதை நோக்கி நகரக்கூடிய ஒரு சிறு ஒரு ஒரு கட்சியாக மாற்றியவர் ராமதாஸ் தான். பெரும் கட்சியாக இருந்ததை சின்ன கட்சி, பெரிய கட்சி, மீண்டும் சின்ன கட்சி. இதுதான் இன்று இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் ஐயாவுடைய அரசியல் எழுச்சியும் வீழ்ச்சியும். நீங்கள் தொடக்க காலத்தில் ராமதாஸ் அவர்களோட நெருங்கி பழகிறீங்க சார். இந்த வீழ்ச்சியை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? உங்கள் மனநிலை என்ன இருக்குது? இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்படின்னா, நாங்களெல்லாம் போய் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு அப்போது நீங்கள் நான் மாநில தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய செயலாளராக இருந்தேன், மாவட்ட செயலாளராக இருந்தேன். பாமக கோவை மாவட்ட செயலாளர். இன்றைக்கி கோவை 4-5 மாவட்டமாக போச்சு. கோவை, திருப்பூர் இப்படிலாம் ஆகி போச்சு. நான் ஒரே மாவட்ட செயலர். நான் 91 to 95 தொழிற்சங்க செயலாளர். திருப்பூரில் லட்சக்கணக்கான பனியன் தொழிலாளர்கள் பனியன் தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தையில் சிபிஐ, சிபிஎம், திமுக, அதிமுக, நானும் ஒரு கூட்டு கமிட்டியில் கலந்துக்கிட்டேன். 10 முறை முத்தரப்பு பேச்சுவார்த்தை, முதலாளி, அரசு, தொழிற்சங்க தலைவர்கள், ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் நான் 10 முறை கலந்துக்கிட்டேன். அப்போது இவ்வளவு பெரிய எழுச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. இந்த வரலாறு இன்றைக்கி 86 வயசு ராமதாஸ் ஐயா இன்றைக்கி கலைஞருக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களே திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் இல்லையா, மூத்த தலைவர் யார்? ராமதாஸ் தான். அப்போது இப்போ காவிரி பிரச்சனை, ஈழ பிரச்சனை, இப்போ பாலாற்று பிரச்சனை, இப்போ ஒன்றும் இல்லை, பிஜேபியோட பிரச்சனை, அண்ணாமலையோட பிரச்சனை. நீங்கள் அத்தனை பேரையும் இப்போ ஐயா நெடுமாறனுக்கு 90 வயசு, அவர் 90, இவருக்கு 85. 2 பேரும், இந்த பக்கம் ராமதாஸ், இந்த பக்கம் நெடுமாறன் உட்கார்ந்தா அனைத்து கட்சி தலைவர் கீழே உட்காரணும். அனைத்து கட்சி தலைவனா எங்கே இருக்கணும்? சொன்னபடி கேட்கணும். தமிழருடைய நலன், தமிழ்ச்சாதி நலன், தமிழக மக்களுடைய நலன். நீங்கள் ராமதாஸும் நெடுமாறன் 2 பேருமே பிரபாகரனுக்கு வேண்டியவர்கள். 2 பேருமே இந்திரா காந்தி ஐயா நெடுமாறனுக்கு தெரியும். நீங்கள் ராஜீவ் காந்தியை ராமதாஸுக்கு தெரியும், வாஜ்பாய் தெரியும், ஆல் இண்டியா லீடர்கள் பூரா தெரியும். ஜெயலலிதாவை விட கருணாநிதிக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ 2 பேருமே இல்லை. 2 பேரும் இல்லாத இந்த வேளையில் 2 பேரும் தமிழக தலைவர்களை கட்டுப்படுத்தி தமிழருக்கு பல நலன்களை செய்திருக்க முடியும். நேரம் ஈழ பிரச்சனையை முடிச்சு வச்சு அவனுக்கு ஒரு நாடு வாங்கி கொடுத்துருக்க முடியும், மாநில அந்தஸ்து வாங்கி கொடுத்துருக்க முடியும். ஒன்றுமே இல்லையே. காவிரி காஞ்சி போச்சு, டெல்டா காஞ்சி போச்சு. டெல்டா 3 போகம் செய்த விவசாயி பூரா எங்கே போயிட்டான்? கூலியாக போயிட்டான். நிலத்தை பூரா இதுக்கு விற்றுட்டான், என்எல்சிக்கு விற்றுட்டான். அப்போ இதெல்லாம் யார் தடுத்திருக்க முடியும்? இந்திரா காந்திக்கு இந்திரா காந்தியை திமுக அடிக்கும்போது, மண்டை உடைக்கும்போது தலகணை வச்சு தடுத்தவர் யார்? ஐயா நெடுமார். ஆக
ராமதாஸை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எதை சொன்னாலும் மக்கள் நம்புவான் அந்த காலத்தில். இப்போ அதையெல்லாம் இழந்து, அதெல்லாம் பறிபோய், முகம் களை இழந்து, தள்ளாத வயசாகி, தலை நரைச்சி, கொள்கையை சுருங்கி, இப்போ அடையாளம் இல்லாத தலைவர்களாக ஏதோ ஒரு மூலையில், ஐயா நெடுமார் எங்கே இருக்காருன்னா தஞ்சாவூர் அதாவது கள்ளப்பணத்தினுடைய மொத்தமாக சேர்த்து வச்சு லஞ்சம் ஊழல் வாங்கி நீங்கள் பணத்தில் கட்டிய விழார் சசிகலாவும் நடராஜனும் சொந்த ஊர் தான் விழார். அங்கே போய் தன்னுடைய கடைசி காலத்தை அமைத்து கொண்டார் நெடுமாறன். இவர் ஐயா தைலாவரத்தோடு வெளியே வர்றதில்லை. இதுதான் 2 பேருமே தமிழகத்தில் தலைமகனாக இருக்க வேண்டியவர்கள் இப்போ தரம் தாழ்ந்து நீங்கள் இங்கேயோ அடையாளம் தெரியாமல் இருக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனை. எந்த இடத்துல சார் கட்சியிலேருந்து வெளியேறணும்னு நீங்கள் நினச்சிங்க? 95 96 இந்த இயக்கம் பல பேர் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. மீண்டும் பிஜேபியோடு அவர் கூட்டணி பேச ஆரம்பிச்சிட்டார். 98 கூட்டணி, 95 96 அதை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. அதை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டதுக்கு பிறகு அவர் பெரியார் கொள்கையிலேருந்து மாறுபட்டார். சிறுபான்மை முஸ்லீம் இயக்கங்கள்லேருந்து மாறுபடுறாரு. தலித்து கொள்கையிலேருந்து மாறுபடுறாரு. முழுக்க நீங்கள் வாழப்பாடி அவரோட அறிமுகமாகிறார். வாழப்பாடி அறிமுகமான பிறகு வாழப்பாடி ஒரு கார்ப்பரேட்டு காங்கிரஸினுடைய மத்திய அமைச்சர், காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர். இவர்கள் தான் இப்போ இருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் இப்போ இருக்கார். விழுப்புரம் எம்பி கேண்டிடேட் அவர் தோற்று போயிட்டார். ரவிக்குமார் ஜெயிச்சிட்டார்ல, அவர் பாமகவில் அவரும் வெளியேறிட்டார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ பாமக அப்படி பொதுச் செயலாளர் ஒரு தலித்த நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் ஆக்கணுமில்ல, அதற்காக அவர் பொதுச் செயலாளராக ஆக்கி வச்சுருக்கார் வடிவேல் ராவணனை. இவர்கள்லாம் என்னோட வெளியேறணும் தான். 95 97 வெளியேறியாச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கொள்கையில் தலைவர்களுடைய படம் யாருக்கு தெரியுமா? கட்சி படம் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், பெரியார் இப்படியெல்லாம் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அவர்கள் கொள்கையெல்லாம் லெட்டர் பேடில் தான் இருக்குது. கட்சி நோட்டீஸ் எல்லாம் போட்டாவில் தான் இருக்குது, கொள்கையில் இல்லை. அதன் பிறகு தான் சாரியாக கூட்டமாக பெருங்கூட்டமாக எல்லாம் வெளியேறுகிற பொழுது நானும் வெளியேறிட்டேன். இன்று எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.